தம்பி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நானே கேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு கேக் இது. ஆல்ரெடி 2 வெனிலா கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு 12 கப் கேக்ஸ் வந்து 12 இல்லை 16 கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபுட் கலர்ஸு. இது வந்து நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணேன் சாக்லேட் வச்சு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது இங்கே. ஒயிட் பேர்ல்ஸு, பிங்க் பேர்ல்ஸு, அப்புறம் கேப்சியூலு, ரெயின்போ கேப்சியூலு, அதுக்கப்புறம் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிளு. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டஜன் முட்டையை வந்து காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சாக்லேட் வச்சு ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இந்த க்யூட்டான கப் கேக் லைனர்ஸ் வாங்கினேன். சின்ன சைஸு, யூஸ்வலாக பெருசு யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் சின்னது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் நம்ம கிச்சனுக்கு ஃபாண்டன் ரோலர். அதுக்கப்புறம் இங்கே பாப்சிக்கல் மோல்டு இருக்குது. அது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் பேட்டர் மீதி இருக்குது. ஸோ இதை மறுபடியும் கொஞ்சம் மோல்டில் போட்டு வைக்கணும், லைனரில் போட்டு. அதுக்கப்புறம் ப்ரௌனி மோல்டு, நம்மளோட கேக்கு, அதுக்கப்புறம் கப் கேக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இதை பேக் பண்ணுறதுக்கு. எப்படி பாருங்கள் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. 2 டேப் பண்ணால் சரியாயிடும். அப்படியே மறையுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இதையும் பேக் பண்ணிடுறேன் நாளைக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் என்னங்க 1:40 ஆகுது. அவ்வளோதாங்க, பேக் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸு, எல்லாமே ப்ளைன் கேக் தான். ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2க்கும் ஒரு ஃப்ளேவர், செகண்ட் 2க்கும் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் நடுவில் வைக்கிறது. நம்ம வந்து சுகர் சிரப்லேயே ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நடுவில் வைக்கிற விப்பிங்கில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கப் கேக்ஸு எல்லாமே ஒரே பேட்டர் ரெடி பண்ணி தான் பண்ணினேன். பட் லாஸ்ட்டாக இது பண்ணது மட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் வெளியில் இருந்தது பேட்டரு, அதுக்கப்புறம் குக் பண்ணங்காட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு நான் ப்ளைனாக இதை மோல்டில் வைக்காமல் அப்படியே வச்சு ட்ரை பண்ணேன். அதனால் இந்த மாதிரி வந்துடுச்சு அவுட் ஆஃப் ஷேப்பாக. இங்கே பாருங்கள் இப்படி சாஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது, ஃப்ராஸ்டிங் பண்ணணும். இப்போ தாங்க வந்து இன்றைக்கி தான் ஆக்சுவலி வீட்டுக்கு கூடி வந்தோம், 25th. நாளைக்கு தம்பி பர்த்டே. ஸோ சரியான டயர்டாக இருக்குது. ஒர்க் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 2:45 ஆகுது. ஓகே, நான் போய் தூங்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். குட் நைட். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம், பட் எனக்கு இன்னும் கேக் ஒர்க் நிறைய இருக்குது ஃப்ராஸ்டிங் பண்ணுறது. அதனால் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போகல, ஈவினிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்டில் இந்த இதெல்லாம் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபாண்டன்ட்டே ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஃபாண்டன்ட்டே பிடிக்காது, அதனால் நான் தம்பிக்கும் கொடுக்க மாட்டேன், ட்ரை பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் இந்த மோல்டு வாங்கி இது ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணது, இந்த ஒயிட் ஃபாண்டன்ட்டில். ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நான் ஃபாண்டன்ட் வாங்கியிருந்தேன், ஆரஞ்சு கலரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தம்பியோட நேம் வந்து ஆரஞ்சில் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அடுத்து அதுதான் நான் வந்து கட்டர் வந்து வச்சுருக்கேன், ஏபிசி கட்டர். ஓகே, நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து அசம்பிள் பண்ண போகிறேன். நேற்று நம்ம பண்ண கேக் இது தான். இது பார்த்திங்கன்னா ப்ளைன் கேக்கு. இதில் வந்துட்டு நான் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ப்ளூபெரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, ரெண்டுமே க்ரஷ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக வந்து க்ரம் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ளைன் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். சுகர் சிரப்பு, வாட்டர், அதுக்கப்புறம் பவுடர் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டு ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அப்போ தான் பேஸ் ஒட்டும். அதுக்காக இப்போ கேக் இங்கே வச்சிடலாம். இங்கே வந்து ஹாப்பி பர்த்டே ஆரியன்னு வைக்கணும். ஸோ நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். நான் சைட்லெலாம் ஒன்றும் பெருசாக டிசைன்ஸ் கொடுக்க போகிறதில்ல.
சுகர் சிரப்பில் எந்த அளவுக்கு சோக் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அப்படியே ஜூஸியாக இருக்கும் இல்லையா, அது காரணம் வந்து இந்த சுகர் சிரப் தான். சுகர் சிரப்பில் நல்லா வந்து சோக் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமாக போடணும். நான் வந்து ஒரு ஆர்வத்தில் நிறைய போட்டேன். ஸோ என்னால் பைப் பண்ணவே முடியல. பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு அந்த லேயர் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான். நிறையவே போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஒரு தின் லேயராக இருக்கும் நமக்கு. ஓகேங்க, இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ப்ளூபெர்ரி வைக்க போகிறேன். அடுத்து ஸ்ட்ராபெரி. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, க்ரம் கோட்டிங் முடிச்சிட்டேன். இது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கலர்ஸ் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். தம்பி பர்த்டே பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ தீம் தான். தம்பி ஒரு ஷோ ஒன்று பார்ப்பான். அதில் பார்த்திங்கன்னா அவர் போட்டு வர ட்ரெஸ்ஸு பிலிப்பி அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்க வச்சுருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ப்ளூ, இதில் ஆரஞ்சு போட்டிருக்கேன். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு. பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் வேணும். ஸோ இன்னொரு ட்ராப் போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ப்ளூ இருந்தால் போதும். ஆரஞ்சு இன்னொரு ட்ராப் போட்டுக்கலாம். ஆமாம், நான் வந்து ஜெல் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி. பவுடர் யூஸ் பண்ணதில்ல. எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பேக் பண்ணுறீங்க, நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறீங்க. இது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் ஆரஞ்சு வரல. அதனால் சூப்பர் ரெட் ஒரு ட்ராப் போட்டேன். அதனால் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ரெண்டு கலர்ஸையும் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து கீழே ப்ளூ கொடுத்துக்கலாம். ஏன்னா நேம் வந்து ஆரஞ்சில் கொடுக்க போகிறேன். அதனால் ப்ளூ இங்கே கொடுத்துக்கலாம். ஹாஃப் ஆஃப் த கேக்கு வந்து ப்ளூ கொடுத்துக்கலாம். மீதி பாதிக்கு வந்து ஆரஞ்சு கொடுக்கணும்.
ஓகே, இப்போ கிராக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்பேட்சுலா வச்சு ஃபில் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டைம் ஸ்க்ராப்பரை வந்து க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஷேப் கரெக்டாக வரும். யூஸ்வலாக சின்ன கேக் தானே பண்ணுவேன், இப்போல்லாம் ஹைட்டாக பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த ஸ்பேச்சுலாவில் பர்ஃபெக்டாக வரும். பட் இந்த ஸ்பேச்சுலாவில் ஃபுல்லாக நம்ம பண்ண முடியாது. இந்த ஸ்க்ராப்பரில் வந்து நானும் பழகிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்லா எப்போ பழகன்னு தெரில, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆனால் வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரேப்பரை நானும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான். மேலே வந்து இதை போட்டுடுறேன், எக்ஸ்ட்ராவாக எடுத்துடுறேன். மேலே வந்து ஒரு பேலட் நைஃப் வச்சு ஈவன் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் எனக்கு. இன்றைக்கி தம்பி பர்த்டே, அது நம்மளே கேக் பண்ணுறோன்னு. இதோ ஃபர்ஸ்ட் டைம், 2 பர்த்டேக்கும் நான் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். கேக் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே ஆரியன் ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சிடலாம். இப்போ ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பைப்பிங் நாசில்ஸ்லேயும் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 கவர் போட்டிருக்கேன். நாசில் மட்டும் ஒரு கவரில் இருக்க மாதிரி, விப்பிங் வந்து இன்னொரு கவரில் இருக்க மாதிரி. ஸோ தட் நான் வந்து இன்னொரு நாசில் சேஞ்ச் பண்ணுவேன். அதுக்காக என்னம்மா அவ்வளோதான், இதுக்கு மேலே இடம் இல்லை. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த சைட் மட்டும் இங்கே கேண்டில்ஸ் வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். கப் கேக்கை கொஞ்சம் நடுவில் எடுத்துடலாம். ஸ்கூப் மாதிரி இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம், என்கிட்ட இல்லை. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, என்கிட்ட விப்பிங் க்ரீம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோக்கு மட்டும் பண்ணிக்கலாம், மீதியெல்லாம் ப்ளைனாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி ஃபில்லிங்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸே வந்து நீங்கள் குக் பண்ணி போடலாம், இல்லைன்னா சீஸ் ஃபில்லிங் வைக்கலாம். நான் வந்துட்டு இந்த க்ரஷ் வைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் வந்து ஸ்ட்ராபெரி வைக்கிறேன். சம்யுக்தாவுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். ஆரியன் வந்து சாக்லேட் கேட்டான், அதனால் சாக்லேட் கப் கேக்கு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து சம்யுக்தாவுக்கு பிடிச்சது. ஆல்ரெடி நிறைய கப் கேக்ஸ் வந்து காலியாகிடுச்சு. ரூமை லாக் பண்ணி வச்சிட்டோம், இல்லைன்னா எதுவும் தீர்ந்துருக்கும். ஓகே, ஒரு கப் கேக் மட்டும் வந்து ப்ளூபெரி, யாருக்கு அந்த ப்ளூபெரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கப் கேக்கில் 2 மிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போ இந்த கேக்கு, இந்த கப் கேக்லாம் செய்கிறக்கு எனக்கு 1 லிட்டர் விப்பிங் க்ரீம் தீர்ந்துருக்கு. இதெல்லாம் இப்போ நான் காப்பாற்றி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆக்சுவலி இதை மாதிரி பண்ணேன். இப்போ வந்து
ஆரஞ்சில் வந்து நம்ம ப்ளூ வைக்கணும், ப்ளூவில் வந்துட்டு ஆரஞ்சு வைக்கணும். சாரி, ரொம்ப க்ளோஸில் போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை வச்சுருவோம். இப்போ ப்ளூவை வந்து ஆரஞ்சில் வச்சிடலாம். பட் நம்மக்கிட்ட ப்ளூ கம்மியாக தான் இருக்குது, சாரி ஆரஞ்சு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம குட்டீஸ் கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸும் வச்சுருக்கேன். ஆரியனுக்கு பட்டர்ஃப்ளைனா அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த கலரில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியுது, ஓகே தான், அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இந்த ஒயிட் பால்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நானும் ரொம்ப நேரமாக குட்டீஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பட் போக முடியல. இப்போ போயிடுவோம். ஆக்சுவலி இந்த கோல்டு இது வாங்கினேன், கோல்டு டஸ்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. எப்படி இருக்குன்னு தெரில, இதில் போட்டு பார்ப்போம். ஓ, இந்த மாதிரி, வாவ். ஐயோ, நிறைய பட்டுச்சு. போட தெரியாமல் போட்டுட்ருக்கேன், அது ஒரு கையில் போட்டுட்ருக்கேன். கேக்கு ஸ்பாயில் பண்ணாம சரி. வந்து எழுப்பி விட்டாங்களா? பர்த்டே பேபியை காலையிலேருந்து நான் இப்போ தான் காலையில் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சா எடுத்துக்கோங்க, எது வேணுமோ. ப்ளூ கலர் ஆரஞ்சு. அம்மா அம்மா பார்த்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது வந்து பவு தங்கம். தம்பி டை கட்டும் போது போடுவோம்ல, டைக்கு பதிலாக போடுவோம்ல ஒரு பவு, இங்க குட்டியா ஞாபகம் இருக்கா? அந்த ஒயிட் கலர் தான். சாப்பிட்டு பாரு, எம்மியா? ஆரியனுக்கு நம்மியா? ஓகே, குட்டீஸோட ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. இன்னும் ஈவினிங் கேக்கை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நமக்கு அன்இன்வைட்டட் கெஸ்ட் வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. இன்றைக்கி மாடியில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பெயிண்ட்டு, தம்பியோட காரு அது இதுன்னு கிடக்கு. இந்த வால் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதனால் மாடியில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் இன்றைக்கி பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இதை தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட் அங்கெல்லாம் நனைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போயே மணி பார்த்திங்கன்னா 5:20 ஆயிடுச்சு. ஆரியன், ஆரியன் ஹாப்பி பர்த்டே. ஆரியன் பர்த்டே எதுவுமா காலில் கள்ளத்துக்கு போட்டு எப்படி காயம் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இவரே எடுத்து செங்கலை தூக்கி போட்டிருக்காரு. நம்ம பிடுங்கி வச்சாலும் அழுகுறான், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சரி,